கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பொதுவாக நம்முடைய இந்து சமயத்திலே பலவிதமான நூல்கள் நமக்கு இருந்தாலும் ஒவ்வொரு மொழியிலுமே ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிறது அந்த மொழியில் முக்கியமான ஒரு நூலாகவே இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஹிந்தியில் எடுத்துட்டோம்னா அதனுடைய முக்கிய இலக்கியம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அது ராமாயணமாக இருக்கும். இதே மாதிரி பல மொழிகளில் நம்ம சொல்லலாம். தமிழை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கியத்துடைய உச்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது கம்பராமாயணம் தான். பலருக்கும் கம்பராமாயணம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கம்பருடைய சிறப்புகள்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலுமே கம்பரை எங்கே இருந்து படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கு உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். நானே கூட பலரிடம் கேட்டு அந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்படி நான் தேடும்போது எனக்கு கம்பனை பற்றி படிக்க வேண்டும் அப்படிங்கும்போது சரியாக எனக்கு கிடைத்த ஒரு நூல் அப்படின்னா கம்பனில் காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு நூல் தான். அதை படித்துவிட்டு அந்த நூலை எழுதிய ஆசிரியரை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து தினமலர் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அவரிடமிருந்து அவருடைய நூலுடைய அனுபவம் பற்றியும் கம்பராமாயணம் பற்றியும் விரிவாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக அழைச்சிருக்கோம். அவருக்கு என்னுடைய வணக்கம். வணக்கம். திரு முனைவர் ஜெகநாதன் அவர்கள் நம்முடைய விருந்தினராக வந்திருக்கிறார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் தமிழ் பேராசிரியர், வைணவ உபன்யாசகர், கம்பராமாயண சொற்பொழிவாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் ஆர்வலர், வைணவத்தில் தீவிரமான ஈடுபாடு கொண்டவர், பல இடங்களில் வைணவ உபன்யாசங்கள் எல்லாம் செய்து வருகிறார். ஆகவே ஒரே நேரத்தில் வைணவத்திலும் தமிழிலும் மிகவும் ஆழங்கால் பட்டவர். ஆகவே அவருடைய நூலை பற்றி நாம் அவரிடமே கேட்டு விஷயங்களை பெறுவோமாக. வணக்கம். வணக்கம். கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்பனில் காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு நூல் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கம்பன் மீது எப்படி ஒரு ஆர்வம் வந்தது? அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். நல்ல கேள்வி. ஒரு மாதிரி என்னுடைய நினைவுகளை மீட்டி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கம்பனை பொறுத்தளவில் நான் அடிப்படையில் தமிழ் இலக்கியங்களின் மீதான ஆர்வம் கொண்ட நபர் தான். இன்னும் சொல்லப்போனால் நான் ஆழ்வார்கள் பாசுரங்களை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றக்காக தமிழ் எடுத்தேன். எனக்கு முதல்ல ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான் என்னுடைய பள்ளி காலங்களிலே அறிமுகமாச்சு. குறிப்பாக எங்களுடைய பேராசிரியர் டாக்டர் அரங்கராஜன் சுவாமி அவர்கள் மதுரையில் தொடர் விரிவுரைகள், திருப்பாவை விரிவுரை மாதிரியான விரிவுரைகள்லாம் நடத்துவாங்க. அதன் வழியாக ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் தான் முதல்ல அறிமுகம் ஆச்சு. அந்த பாசுரங்களை இன்னும் விளங்கி கொள்வதற்காக நான் தமிழ் எடுத்து படித்தேன். மதுரையிலே தமிழுக்காக என்று உலக புகழ்பெற்றிருக்கக்கூடிய தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரி மாணவன் நான். அங்கே தான் என்னுடைய இளங்கலை படிப்பு அங்கே தான் நான் படித்தேன். அப்படி அங்கே படிக்கிற பொழுது அங்கே ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் ஒருத்தர் இருந்தார். பேர் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். இப்போ அவர் மதுரை கல்லூரி, மெஜரா காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை கல்லூரியில் அவர் இப்போ தமிழ் பேராசிரியர் இருக்கார். அவர் அப்போ அங்கே முனைவர் பட்ட ஆய்வாளர், நான் அங்கே பிஏ ஸ்டூடெண்ட். அப்போது கண்ணனும் நானும் சந்தித்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆழ்வார்களுடைய பாசுரங்கள், அதன் பிறகு தமிழ் இலக்கியங்கள் அப்படின்ற பார்வை மட்டுமே இருந்த எனக்கு கம்பராமாயணத்தினுடைய சுவை என்ன அப்படின்றது அவங்க மூலமாக தான் எனக்கு அறிமுகம் ஆச்சு. அவங்க அப்பயே மதுரை கம்மன் கழகத்தோட தொடர்பில் இருந்தாங்க. மதுரை கம்மன் கழகம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றின தகவல்கள் அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி மதுரையில் அப்போ விக்டோரியா எட்வர்ட் ஹால் இருந்துச்சு. அந்த ஹாலில் தான் கம்மன் கழகம் நடந்துச்சு. இப்போ வேறு இடத்துல நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த விக்டோரியா எட்வர்ட் ஹாலில் தான் நடந்துச்சு. அங்கே நீங்கள் வாங்க, அங்கே மாதம் மாதம் இந்த மாதிரி கூட்டங்கள்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக தான் நான் இந்த கம்பனை பேசுபவர்களை முதல்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதன் வழியாக தான் எனக்கு கம்பராமாயணம் அறிமுகம் ஆச்சு. அப்புறம் அந்த அண்ணனே முழுமையாக வைமகோபாலகிருஷ்ணமாச்சாரியுடைய உரை ஒரு பழைய புத்தக கடையில் அவருடைய சொந்த செட்டுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. அதை இப்படி வச்சா இப்படி இவ்வளோ பெருசு இருக்கும். சைக்கிளில் கொண்டு வந்தாங்க. அப்போது சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சைக்கிளில் கொண்டு தம்பிக்காக நான் இதை பரிசாக கொடுக்குறேன். அப்போ அவங்க என்கிட்ட சொன்னது என்னென்னா, உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டாவது இந்த உரையோடு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு நான் கடைபிடிச்சேன்னு தெரியல. ஆனால் அந்த உரை ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். என்னுடைய இந்த நூலில் கூட அந்த வைமுகோ உரையை பற்றியே தனியாக நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அந்த அளவுக்கு அந்த நூல் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்றைக்கி ஒரு ரெஃபரன்ஸுக்குனா முதல்ல அந்த புக்கை எடுத்து நான் பார்க்குறேன். இந்த வழியாகத்தான் எனக்கு கம்பன் அறிமுகம் ஆனார். அதுக்கப்புறம் மதுரை கம்பன் கழகம் நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக அப்போது
வார வகுப்பு நடந்தது. ஓ ஏறத்தாழ 14 ஆண்டுகள் மதுரை கம்மன் கழகம் கம்பராமாயணத்தை வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை கம்பராமாயணத்துடைய எல்லா பாடல்களுக்குமே தகுந்த அறிஞர்களை வைத்து அதற்கான விளக்கங்களை வந்து வழங்கினாங்க. அந்த வகுப்பு வந்து எனக்கு வந்து ரொம்ப பயன்பாடு உடைய வகுப்பாக இருந்தது. விபீஷணன் அடைக்கலப்படலம்லாம் வந்து எங்கள் பேராசிரியர் ஐயா வேலாயுத ஐயா அவங்க எடுத்தாங்க. அப்புறம் வந்து என்னுடைய இதெல்லாம் நினைவுள்ளது சொல்கிறேன், ஒருவேளை முன்ன பின்ன இருக்கலாம். அப்புறம் வந்து இந்திரஜித்து வதை வந்து ஐயா மாப்பே சீனிவாசன் ஐயா எடுத்தாங்க. இவங்கள்லாம் வந்து வரியடவே இந்த எழுத்தண்ணி கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எழுத்தை வந்து விரல் விட்டு என்றதில்லை, ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு எண்ணி எண்ணி அவங்க வந்து படிப்பாங்களாம். அப்படி அவங்களாம் உண்மையிலே எழுத்தண்ணி கற்ற சான்றோர்கள் கம்பன்ல. அவங்க வந்து வகுப்பு எடுத்தாங்க. அந்த வகுப்பு கிட்டத்தட்ட யுத்தகாண்டம் ஏறத்தாழ யுத்தகாண்டம் நடக்கிற, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும், அதனால் ஏறத்தாழ யுத்தகாண்டம் நடக்கக்கூடிய எல்லா காலங்களையுமே இந்த வகுப்பில் நான் வந்து கலந்துட்டு இருந்திருக்கேன். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பொதுவாக சொல்லுவாங்க இந்த குழவி இருக்குல்ல, அது வந்து கூட்டில் வந்து புழுவை தான் அதை வந்து வைக்குமா, அப்புறம் அதுவே என்ன பண்ணுவான், குட்டி 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 அந்த புழு வந்து குழவியாகவே மாற்றிடுவான். அந்த மாதிரி நான் வந்து ஒரு புழுவாக தான் போனேன். அவங்களுடைய கம்பன் உரைகள்லாம் கேட்டு கேட்டு அந்த வகுப்புலேயே வந்து நான் வந்து வகுப்பெடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி அங்கே மாத கூட்டங்கள் தொடர்ந்து கேட்கறக்கா போவேன். மதுரை கம்பன் கழகத்துடைய மாத கூட்டங்கள் ஒரு சிறப்பு என்னென்னா, கதை சொல்கிற மாதிரியான அந்த செஷன்ஸாக வந்து பெரும்பாலும் இருக்காது. ஒவ்வொரு மாத கூட்டமே ஒரு ஆய்வு தலைப்பின் கீழாக அதை வந்து நடத்துகிற மாதிரி இருக்கும். அந்த மாத கூட்டத்தில் வந்து பேச வரவங்க ஒரு ஆய்வு சொற்பொழிவாகத்தான் அதை வந்து அவங்க வந்து நடத்துவாங்க. அப்படி தான் அங்கே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால் பெரும்பாலும் ஒப்பீடுகள், கம்பராமாயணத்தை வேறு வேறு இலக்கியங்களோட ஒப்பிட்டு ஆய்வு பண்ணுறது. இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய நண்பர் ஜடாயோ வந்து கம்பராமாயணமும் காளிதாசரும் அப்படின்னு சொல்லி பேசினார். அதுக்கு முன்னாடி வந்து கம்பனும் ஷேக்ஸ்பியரும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணோம். அந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஆய்வு உரைகளை வந்து மாதந்தோறும் நடத்துவது அங்கே வழக்கம். மாதந்தோறும் 2வது செவ்வாய்க்கிழமை அல்லது 3வது செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி. அதில் வந்து இந்த வார வகுப்பு மாத கூட்டம் இது ரெண்டையுமே தொடர்ந்து வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் அது கம்பன் கழகம் தான் சாயந்தரம் அப்படின்ற மாதிரி என்னுடைய லைஃப்பில் இருந்துச்சு. ஸோ அதன் வழியாகத்தான் வந்து கம்பனுக்குள்ளே வந்து ஒரு அறிமுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கம்பன் சார்ந்த வெவ்வேறு இடங்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், குறிப்பாக மதுரை கம்பன் கழகம் நடத்தக்கூடிய ஆண்டு விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு 3 நாள், அந்த 3 நாள் ஒரு வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்ற மாதிரி, பெரும்பாலும் டிசம்பர் மாதம் அந்த மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்ன்றது வந்து அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி. எப்படா அந்த திருவிழா வரும் அப்படின்னு காத்திருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய திருவிழா மாதிரி அந்த விழாவை வந்து நடத்துவாங்க. தமிழகத்தினுடைய தலை சிறந்த பேச்சாளர்கள் அவங்களெல்லாம் வந்து அங்கே வந்து பேச வைப்பாங்க. நல்ல ஆழமான தலைப்புகள் இருக்கும். அதாவது அங்கே எப்படின்னா தலை சிறந்த பேச்சாளர்கள் இருப்பாங்க, வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் இருப்பாங்க. அப்படி எல்லா தரப்பினருக்குமான நிகழ்வாக அந்த 3 நாள் கம்பன் இலக்கிய விழாவை வந்து பல வருடங்கள் அதை வந்து கலந்து கொள்ளக்கூடிய, அதை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் தான் எனக்கு வந்து கம்பன் அப்படின்ற துறைக்குள்ள உள்ளே நுழைந்து பயணம் செய்வதற்கான ஒரு ஆர்வத்தை, வாய்ப்பை வந்து ஏற்படுச்சு. ஒரு கம்பனை வந்து இன்னைக்கு நான் வந்து கற்றுட்டு இருக்கேன், கம்பனை பற்றி நான் 4 வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னால் அதனுடைய முழு கிரெடிட்ஸும் வந்து நான் வந்து மதுரை கம்பன் கழகத்துக்கு தான் நான் வந்து கொடுப்பேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நூல்லையே பல விஷயங்கள் நீங்கள் எழுதியிருந்தீங்க, இது தொடர்பான விஷயங்கள்லாம். அதை படிக்கும் போதே தோணுச்சு, எல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு கொடுக்கறத விட அதை நாம் வந்து எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதும் உண்டு. இப்படியாக கம்பனுக்குள்ளே வந்த நீங்கள் கம்பனை பற்றி எழுதணும் அப்படிங்கிற உந்துதல் எங்கேருந்து வந்தது? இதுக்குமே மதுரை கம்பன் கழகம் தான் ஒரு வகையில் காரணம். மதுரை கம்பன் கழகத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பதிவு பண்ணுவது அப்படின்றத அவங்க ரொம்ப முக்கியமாக வச்சுருக்காங்க. யார் வந்து மாத கூட்டத்தில் பேசினாலும் அவங்க பேசுகிறத அவங்க கட்டுரையாக எழுதி கொடுத்துடணும். அந்தந்த ஆண்டு விழாவிலேயே அந்தந்த ஆண்டு மாத கூட்டங்களை வரிசையாக பேசியிருப்பாங்க. 12 மாதங்களில் பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த 12 மாதங்களே அவங்க பேசுனத கட்டுரையாக வாங்கி ஆண்டு மலர், மதுரை கம்பன் கழகம் ஆண்டு மலராக அந்தந்த ஆண்டுதோறும் அது வந்து வெளியிட்டே வந்தது. அந்த வெளியீடுகள் மொழியாக அதில் இருக்கக்கூடிய கட்டுரைகள் வந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய. அப்போ நான் வந்து சில மாத கூட்டங்களில் பேசியிருக்கேன். குறிப்பாக இந்த நூல்லையே என்னுடைய 2 கட்டுரைகள் அப்படி மதுரை கம்பன் கழக மாத கூட்டங்கள் நான் பேசினது தான். ஒன்று வந்து கம்பனில் காத்திருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல மாத கூட்டத்தில் அவங்க பேச வாய்ப்பு கொடுத்த பொழுது அந்த தலைப்பு கொடுத்தாங்க. 2வது கம்பராமாயண வைமுகோ உரை அப்படின்றது. இது 2யுமே வந்து மாத கூட்டத்தில் பேசினது தான் நான் வந்து எழுதினேன். அப்போ மதுரை கம்பன் கழகத்தில் பேசுகிற மாத கூட்டத்தில் பேசுகிறத அந்த குறிப்புகளை வந்து கட்டுரை ஆக்க முடியும்னா வேறு இடங்கள் நான் கம்பராமாயணம் சம்மந்தமாக நான் வந்து பேசின சூழல்களாக இருந்துச்சு. அந்த
நூலில் பார்த்தீங்கன்னா கம்பனடிப்பொடி சா கணேசன் ஆ அவர்களை பற்றி நான் பேசுனது வந்து கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய ஆண்டு விழாவில் ஒரு கருத்தரங்கம், கம்பனுக்காக தொண்டு செய்தவர்களை மையமாக வைத்துக்கொண்டு ஐயா பெருந்தமிழறிஞர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்களுடைய தலைமையில் நடந்த கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில் நான் வந்து சா கணேசனை பற்றி பேசினேன். நான் பேசுனதை அப்படியே ஒரு கட்டுரையாக்கினேன். அதே மாதிரி நற்குண கடல்னு அதில் ஒரு கட்டுரை இருக்கும். அந்த நற்குண கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரை வந்து நான் தேரெழுந்தூர் கம்பன் கழகத்தில் பேசினேன். அதை வந்து அப்படியே கட்டுரையாக மாற்றினேன். பச்சையப்பாஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, ஆமா. இந்த பச்சையப்பாஸ் காலேஜில் வந்து அப்போ வந்து அவங்களுடைய தத்துவத்துறை சார்பாக ஒரு கருத்தரங்கம் ஒன்று நடத்தினாங்க. ஓ அந்த தத்துவத்துறை சார்பான கருத்தரங்கம் நடத்துகிற பொழுது சில ஆண்டுகள் இருக்கும். அந்த கருத்தரங்கத்தில் வந்து கம்பராமாயணத்துக்கு முற்பட்ட ராமாயண செய்திகள் தமிழகத்தில் எப்படி இருந்துச்சு, ஆழ்வார்களுக்கும் கம்பனுக்கும் முன்னாடியே ராமாயணத்தை பற்றி தமிழ் இலக்கியங்களில் என்னென்ன குறிப்புகள் இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் தொகுத்து பழந்தமிழ் இலக்கியங்களில் ராமாயணம்னு வந்து பேசினேன். அதை வந்து இதில் வந்து கட்டுரையாக்கினேன். அதே மாதிரி வந்து வெவ்வேறு இடங்களில் இப்படி பேசுனது தான் வந்து கட்டுரைகளாக வந்து வந்திருக்கு. அதை எழுதுனதை பூரா வந்து நம்ம தனித்தனியாக உதிரியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு மாலையாக தொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வந்து இந்த ஒரு நூலாக வந்து இதை வந்து வெளியிடுவோன்னு வெளியிட்டேன். நல்ல நல்ல விஷயம். அதாவது பல இடங்களில் கிடைத்த வாய்ப்பு, அதில் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டது, அதையெல்லாம் தொடர்ந்து ஒரு நீங்கள் சொன்னது போல அழகாக அழகிய பூக்களை எல்லாம் சேர்த்து ஒரு மாலை தொடுப்பது போல இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு. கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். ஆகவே இந்த நூலை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய கட்டுரைகள் பற்றி விரிவாக பார்ப்போம். கண்டிப்பாக. அதுவரை நன்றி, வணக்கம்.